ஃபுட் ஜேர்னியாக இருக்கணும் அப்படிங்கிற வித்தியாசம் இது பிளான் பண்ணோம். ஒரு இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஒரு பட்ஜெட் இருக்கும். இந்த சீக்ரெட் கிச்சன் மேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நெடுமாறன் அந்த கேங் வந்து கண்டுபிடிச்சி இருக்கு. எத்தனை அரை வாங்கினீங்க? 3.5 ரியலாக ஓரளவுக்கு ரியலாக வந்துச்சு. 3.5 தான். இதே சார் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு மீட் ஒன்று பண்ணிட்டு டஸ்ட்பின்ல போடுவார். அப்போ தான் வந்து ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க. அப்படியே அவங்க பார்க்கும்போது அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே திரும்பிடுவேன். அந்த டிஷ்ஷஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி அது உங்களுக்கு தெரியுமா பர்சனல்? இல்லை எனக்கு குக்கிங் பற்றி சம்மந்தமே கிடையாது. சுத்தமாக கிடையாது. இது யாரோட ஐடியாவாக இருந்துச்சுன்னா என் வைஃபோட ஐடியா தான். நட்சத்திரா. நான் அதை ஷாப்பில் பார்த்துருக்கேன். காலேஜ் படிக்கும்போது தான் கதை சொன்ன நரேட் பண்ணேன். பிடிச்சிருந்துச்சு வந்தார். சின்ன ஒரு ஆல்டோ கார் மாதிரி ஒரு காரை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறோம். அவரை ஃபஸ்ட்டு பார்த்தாரு. பார்த்தோன்னே காருக்கும் 4 பேர், நாங்கள் 4 பசங்க. இப்படி போகணும்னு தெரியாது, சேர் போடல, எதுவுமே போடல. நாங்கள் பாட்டுக்கு அப்படியே ஷூட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு 7-8 பேருக்கு கொடுத்து அவர் போய் ஃபுட்டு நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் வாங்கி கொடுத்து வந்த காசு அவர் செலவு பண்ணிட்டு போனாரு. விஜய் அவர்களே வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் வாழ்த்துக்கள். ஒரு ஃபார்மாலிட்டி வாழ்த்துக்கள்லாம் சொல்லணும். ஆஃப் ஃபேமிலி சொன்ன மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி இல்லை, ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துடணும். ஏன்னா ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் தான் இருந்தது. அது கைண்ட் ஆஃப் ஓஜி. என்ன எங்களை பொறுத்து நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த அந்த டைம்ல இருந்து கைண்ட் ஆஃப் ஓஜியா இருந்தாங்க. நானும் இப்போ காலேஜ் தான். அது இல்லை தெரியுமா, அது முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அது வந்து கைண்ட் ஆஃப் அந்த சேனல் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலே டக்குனு கிளிக் பண்ணி பாக்குறது ஒண்ணு இருக்கு. அது நீங்க ஜம்ப் கட்ஸ், பரிதாபங்கள்னா மெட்ராஸ் பரிதாபங்கள், சித்தனோடது ஃபன் பண்றோம், அந்த புட்சட்னி, பிளாக் ஷீப். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஓஜி ஒன்று இருக்கு. ஸோ அதுல இருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். அண்ட் இப்போ இந்த க்ரோத் அடுத்த எவால்வ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரெசார்ட் பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ஸோ மச். எஸ் ப்ரோ. அண்ட் ரெசார்ட் சொன்ன மாதிரியே ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிட்ட வந்து 50 கிட்ட. ஸோ ஒரு எபிசோட் எனக்கு பர்சனலா போரே அடிக்கும். ஏன்னா இப்போ சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜென்ரலா ஒரு ஒப்பீனியனா நான் காதல கேட்டேன். ஐ மீன் பார்க்கும்போது என்ன இது டெய்லி சீரியலா பாக்குறத வாரமா ஒரு சீரீஸா ஒரு நீங்க ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனா அதை இப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது நாட் அன் ஈஸி டாஸ்க். ஃபர்ஸ்ட் ஆஸ் வாழ்த்துக்கள் ஃபார் ரைட்டர் விஜய். ஏன்னா அது வந்து கேரக்டர்ஸ் அவ்வளோ இருக்கு. இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்க கேரக்டருக்கும் எடுத்துக்காம நெடுமாறன், ரகுபதி அப்படிங்கிற கேரக்டருக்கும் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இது அமைஞ்சது எப்படி? முழுக்க நான் ஆக்சுவலி வந்து குளோபல் வில்லேஜஸ் அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நான் கணக்காலங்கால சீசன் 3 பண்ணேன். ஓகே. ஸோ எனக்கு என்ன கணக்காலங்கால சீசன் 3 டைரக்ஷன் பண்ணேன். ஸோ டைரக்ஷன் பண்ணேன். இல்லை யாருக்கும் தெரியாது. ஓகே. ஏன்னா வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி 16 எபிசோட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் பண்ணேன். ஓகே. ஸோ பண்ணும்போது எனக்கு இந்த ஃபார்மேட் புதுசு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட்டை கற்றுக்காம இந்த விஷயத்துக்கு வந்து ஏன்னா நான் வந்து யூடியூப்ல வந்து இந்த 6 எபிசோட்ஸ் 8 எபிசோட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து கதை முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆரம்பிச்சா 8 எபிசோட் கதை முடிஞ்சிடும். ஒரு டேக்அவே வந்துடும் அந்த கதைக்கு. ஸோ அப்படி கிளைமேக்ஸ் வந்துடும். ஆனால் இது 100 எபிசோட்ஸ் கொண்டு போகும்போது எனக்குமே கொஞ்சம் என்னடா 100 எபிசோட்ஸ் கொண்டு போகிறாங்க, எப்படி கொண்டு போவாங்க, ஓகே, ஸோ அது எப்படி ஒரு இதுக்கு எங்கே ஹுக் வைக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஒன்று எனக்கு வந்து ஒரு லேர்னிங் தான் டைரக்ஷன் பண்ணுறது. ஸோ டைரக்ஷன் பண்ணிட்டு போது நான் ஒரு ஐடியா சொன்னேன். இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இந்த மாதிரி ஐடியா இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு ரெசார்ட் எங்கள் ரெசார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இது டோட்டலி வேறு கதை. ஆனால் வந்து ஒரு ரெசார்ட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2024 டிசம்பர்ட்ட வந்து நான் அந்த கதையை போய் நரேட் பண்ணேன். இந்த மாதிரி ஃபுல் கதையுமே ஒரு 2.5 hours ஸ்டோரியை நரேட் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படின்னா இந்த 100 எபிசோட்ஸ் வந்து 2.5 hours ஒரு படம் கதையா, கிட்டத்தட்ட ஒரு படம் கதை தான். ஆக்சுவலி சொல்ல போனால் அது ஒரு மூவியோட ஸ்கிரிப்ட், ஸ்டார்ட் டு எண்டு ஒரு மூவியோட ஸ்கிரிப்ட் தான். இந்த மூவி ஸ்கிரிப்டை 100 எபிசோட்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்க முடியும். ஸோ வந்து இவன் ரூம் சர்வீஸில் இருக்கான், கிச்சன் ரூம்ல எப்படி போகிறாங்கிறது தான். ஸோ அந்த 100 எபிசோட்ஸை வந்து எப்படி எலாபரேட் பண்ண முடியும்னா எதுனா கேரக்டர்ஸ்லாம் நம்ம பெருசு பண்ணலாம்னு சொல்லி 2.5 hours நான் கதை சொன்னோன்னே உங்களுக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்சோடனே ஓகே இது நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ண போகிறோம், மந்த் வைஸ் எப்படி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னது ஒரு படம் தான் சொன்னேன். படம் கதையாக சொன்னேன். 2.5 hours படம் கதையாக சொன்னேன். ஸோ குளோபலில் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அப்புறம் அவங்க ஹாட் ஸ்டார் டீமுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இப்போ ஹாட் ஸ்டார் டீமில் வந்து எல்லாரும் ஹெட்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நரேட் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே நம்ம இது ப்ரொசீட் பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெசார்ட்டில் நடக்கிறது. ஸோ அந்த வேர்ல்டை காமிக்கிறது புதுசாக இருக்கும். நம்ம வந்து எப்படின்னா காசுலாம் சேர்த்து வச்சு தான் நம்மளே ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போவோம். பட் ஸ்டே பண்ணுறதுக்குலாம் வந்து நமக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் எங்கேயாவது வந்து ஒரு லக்ஸரி ஸ்டே போகணும், இல்லாட்டா வந்து சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு போகிறோம்னாலே காசு எதிர்த்து தான் போவோம்.
ஸோ அங்கக்கு பேக்ரவுண்ட் நடக்கிற ஆட்களோட விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காமிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. அந்த மாதிரி வந்ததுதான் இல்ல அது காமிக்கும் போது கொஞ்சம் சொல்லாத காமிக்கிறோம். இப்போ நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷன், இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல், இந்த ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து நமக்கு ஆப்வியஸா நமக்கு மைண்ட்ல நிறைய படங்கள்ல பார்த்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்ல பார்த்துருக்கோம். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போனா இவர் ஏட்டு உட்காந்துருப்பாரு, இங்க ரைட் உட்காந்துருப்பாரு, நமக்கு எல்லாருமே தெரியும். ஆனா வந்து ஒரு ரெசார்ட் போனா ரூம் சர்வீஸ்க்காரங்க இருக்காங்கன்னு தெரியும், கிச்சன் இருக்காங்க தெரியும். பட் கிச்சனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வார் நடக்குமா? ஸோ இந்த ரூம் சர்வீஸ் கிச்சனுக்கு அடிச்சுப்பாங்களா, மேனேஜ்மெண்ட் இப்படி நடந்துக்குமா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் காமிக்கணும்னு, வித்தியாசமா காமிக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி தான். இப்போ இந்த படம் சொல்றீங்களா, ஒரு 2.5 மணி நேரம் படம், இன்ட்ரோல் ஏதாவது வைப்பீங்க? இன்கேஸ் இது என்ன இருந்தது? இன்டர்வல் இன்னும் வரல. இன்னும் வரல. இன்டர்வல் வராம தான் இதெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஓகே, இன்டர்வல்லாம் வரல. இன்டர்வல் இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா, சீரியஸா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஒரு 30-40 மினிட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியா? அதுல வந்து நிறைய விஷயங்கள் இல்ல. படத்துல வந்து இந்த சீக்ரெட் கிச்சன் ஒண்ணு பண்ணோம், அப்புறம் இந்த பேண்ட்ரின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இல்ல. இதெல்லாமே வந்து டெவலப் பண்ண, கதைக்காக டெவலப் பண்ணது. நிறைய கேரக்டர்ஸ் கதைக்காக டெவலப் பண்ணது. இப்படி இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 30-35 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்க்குள்ள போயிட்டு இருக்கீங்க. ஓகே, அதுவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெயிட் பண்றோம் அடுத்தடுத்ததுக்கு. பட் ஒரு சீரீஸ்க்கு, ஒரு சீரியல் நான் சொல்றேன், இந்த சீரீஸ்க்கு இப்போ இந்த சீரீஸ் கல்ச்சர் வந்து இந்த தமிழ்ல வந்ததுக்கு அப்புறமே வந்து ஆடியன்ஸ் லவ் பண்ண சீரீஸ், அக்செப்ட் பண்ண சீரீஸ் அப்படிங்கிறது ஐ திங்க் சொல்லிடலாம். ஒரு 5-6 அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அது ஏன் அவ்வளோ சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது கேஸ்டிங், அது டெபியூட்டா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, அந்த கேஸ்டிங்கை பெர்ஃபெக்டா பண்றது. ரீசெண்டா ஹார்ட் பீட் நீங்க பார்த்துட்டு, அதோட பெரிய சக்ஸஸ் காரணம் அதோட எமோஷன், அது ஒன்று இருக்கு. அதுக்கான ஆட்களை கரெக்டா தேர்வு பண்ண எனக்கு ஐ திங்க் அதோட சக்ஸஸாகவும் நான் பாக்குறேன் ரிசல்ட். ஏன்னா அந்த குட்டி குட்டி கேரக்டருக்கு நீங்க ஒன்றும் இல்லை, இந்த இப்போ ஷிபுன்னு வர அந்த மியூசிக் டைரக்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருப்பீங்க, பார்த்தா இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தலைவாசி விஜய் சார்ல இருந்து ஆரம்பிச்சு வந்த லாஸ்ட் வரைக்குமே அந்த கேஸ்டிங் பெர்ஃபெக்டா சூஸ் பண்றீங்க. ஸ்டார்ட்ல தலைவாசி விஜய் சார் இல்ல, நான் அந்த ஷார்ட்ல பாத்திருக்கேன், கண்ணை கலை நான் பாத்திருக்கேன், ஏன்னா ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜேர்னி எங்க ஆரம்பிச்சு? இல்ல, நான் காலேஜ் படிக்கும் போது தான், என் காலேஜ் படிக்கும் போது தான் எனக்கு வந்து எப்படின்னா, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு நினைக்கிறேன். அப்போ தலைவாசி ஐ மீன் இந்த கதை பண்ணிட்டோம். கதைக்கு யாரோ ஒரு கேரக்டர் பண்ணும் போது எனக்கு ஆர்டிஸ்டா பண்ணலாம், அதாவது கண்ணை கலைமணி சொல்றேன். ஸோ ஆர்டிஸ்டா பண்ணணும்னு ஒரு அதுல இருந்து நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். சரி சரி. ஸோ நான் அப்போ அவரை கூப்பிட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி அப்போ வந்து இந்த ஆக்ட்ரஸ் டைரி இருக்கும், நம்பர் போட்டிருக்கும். ஸோ அந்த ஆக்ட்ரஸ் டைரி நம்பர்ல வந்து கூகுளில் பார்த்து அந்த ஆக்ட்ரஸ் டைரி நம்பர் எடுத்து அவர் நம்பருக்கு கால் பண்ணேன். அவர் ஏதாவது மேனேஜர் எடுப்பார் போலன்னு நினைச்சோன்னா அவர் வாய்ஸ்ல தெரிஞ்சிச்சு ஐயோ அப்படின்னா, அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபோன் கட் பண்ணிட்டேன். என்ன பேசல, இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம், பசங்களாம் சேர்ந்து நீ கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டோன்னா அவர் நாங்கள் வரேன், ஓகே ஒன்றும் பிரச்சனை, நான் வரேன், நான் கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர்ல ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் வரேன், வந்து பண்ணி தரேன்னா அந்த கதை சொன்ன நரேட் பண்ணேன். பிடிச்சிருந்துச்சு வந்தார். வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ண தெரியாது எங்களுக்கு, அது தெரியாது. பசங்க நாங்கள் என்னன்னா, நாங்கள் ஒரே நாள் ஷூட் பண்ணோம், ஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு, கேமராலாம் இருக்கு. ஆனால் எங்கள்கிட்ட வந்து இந்த ப்ரொடக்ஷன் கிடையாது, ஒரு ஃபுட் இப்படி போகணும்னு தெரியாது எங்களுக்கு. ஒரு காரை பிக்கப் ஏர்போர்ட் வந்துட்டாரு. எக்ஸாக்ட்லி. எனக்கும் அந்த ஃபார்மட் எப்படின்னு தெரியாது, எடுத்தலாம் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்டே வந்து ஒரு சின்ன ஒரு ஆல்டோ கார் மாதிரி ஒரு காரை கொண்டு போய் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்றோம். அவர் பிக்கப் பண்ணோன்னே அது காருக்கும் 4 பேர், நாங்கள் 4 பசங்க. நாங்கள் உட்காந்துட்டு அவரை பார்க்குறோம். அவர் ஏறி உட்காந்துட்டார் முன்னாடி. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கிட்டா அப்படின்னு காரு, ஏன்னா வந்து நாங்கள் பின்னாடி ஒரு 4 பேர் உட்காந்து அடிச்சு உட்காந்துறோம். சார் உட்காந்துக்கோங்க சார் அப்படின்னா அவரை கூப்பிட்டு போகிறோம். கூப்பிட்டு போய் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஷூட் பண்ண வைக்கிறோம். லஞ்ச் பிரேக்ல நம்ம பொறுத்தளவுக்கு என்னன்னா வந்து காலைல ஆரம்பிச்சோம்னா டீ காஃபி குடிச்சிட்டே கடைசி வரைக்கும் போடணும். ஏன்னா ஒரு நாள் கேமரா 2 கொடுத்துடணும். அவரை ட்ரீட் பண்றது நாங்கள் அப்படி ட்ரீட் பண்ணவே இல்லை. ஒரு சேர் போடல, எதுவுமே போடல, நாங்கள் பாட்டுக்கு அப்படியே ஷூட் பண்ணிட்டே சார் அப்படி பண்ணலாம் அப்படி சொல்லணும். ஒரு மாதிரி ஒரு மதியம் கடுப்பாயிடுறாரு. சாப்பாடு கொடுங்கடா, சாப்பாடு கொடுத்து எங்களை ஹெல்ப் பண்ணுங்கடா, ஐ மீன் ஷூட் பண்ணுங்கடா அப்படின்னாரு. இப்போ சாப்பாடு சாரி சார் வந்து நாங்கள் 2 மணி ஆச்சு, டைம் தெரியல எங்களுக்கு, நாங்கள் ஒரு காட்டுக்குள்ள ஷூட் பண்ணிருக்கோம், தெரியல சார் சாரி சார் சொல்லி ஒரு மாதிரி அவருக்கு 1 hour ரெஸ்ட் கொடுங்க டைம், ஏன்னா காலையில இருந்து ஷூட் பண்ணிருக்கோம். முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரே நாள் டப்பிங் பண்ணி கொடுத்தாரு. அங்கேயே டப்பிங் பண்ணி கொடுத்து எங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் நீங்களாம் என்னமோ பண்ணுறீங்கன்னு தெரியுது, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்க எல்லாத்துக்கும் ஒரு 7-8 பேருக்கு கூட்டு போய் அவர் போய் ஃபுட்டு நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டு அவர் அதுக்கு செலவு பண்ணிட்டு போனார். அவருக்கு வந்த காசு அவர் செலவு பண்ணிட்டு போனார். ஓகே, ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அங்கேருந்து ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் வந்து கொஞ்சமாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி எருமஸ் அது நான் இதில் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ காலேஜ் வந்து எருமஸ்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே நான் அவருக்கு அப்பப்போ அனுப்பிவிடுவேன். அவர் குட் ஆல் தி பெஸ்ட் அனுப்பிச்சுவார். அப்புறம் டி பிளாக்னு படம் பண்ணேன். அதுலயும் அவர் இருக்கணும் சொல்லி எனக்கு ஏதாவது ஒன்று பண்ண அவர் இருக்கணும், ஏன்னா எனக்கு ஃபுல்லாக சொல்லி போட்டு அப்படி ஆரம்பிச்சது. அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து இந்த ரெசார்ட்டோட இது ஸ்கிரிப்ட் எழுதி பேப்பரில் ஃபஸ்ட்டு எழுதும் போதே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிங்கே வந்து ஒரு செஃப் இருக்கணும். செஃப் வந்து பயங்கரமாக இருக்கணும். செஃபோட ஆட்டிடியூட் இருக்கணும், ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கணும். அது யாராக இருக்கும்னு பார்த்தபோது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைவர் விஜய் சார் போட்டேன். அது வந்து நிறைய சொல்லுவாங்க, இல்லை சார் உங்களுக்காக தான் அந்த எழுதுனேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லாமல் நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணும்போதே சொல்கிறா இப்போ என்ன அப்படின்னாரு ஃபஸ்ட் எடுத்தோடனே.
ரசர் கதை சொல்லும் போது சார் இந்த மாதிரி நான் வந்து சொல்ல போகிறேன், ஒரு 20 மினிட்ஸ் கேளுங்க. நீங்கள் வந்து படங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க, இது வந்து சீரிஸ் ஃபார்மேட், ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் அது, பட் சீரிஸ் ஃபார்மேட்டில் போயிட்டுருக்கு, இது நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரில, நீங்கள் உங்களை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க கதைன்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் சொன்னேன். 20 மினிட்ஸ் சொன்னால் இது வரைக்கும் நான் லைஃப்பில் இந்த செஃப் ரோல் டச் பண்ணி பண்ணது கிடையாது. ஸோ செஃப் ரோல் எவ்வளோ கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், நிறைய அவருக்கு சேலஞ்சிங் கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு. ஸோ நான் செஃப் ரோல் பண்ணது கிடையாது, நான் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் பண்ணுறேன்னு சொல்லி நான் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கிட்டலாம் அந்த கடைசி விஷயம் சொன்னோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, இப்போ இப்படி வந்து முடிய போகுது அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக நான் அதை பண்ணுறேன், எனக்கு 100% பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னோம். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அது 10 மினிட்ஸ் அது சொன்னேன் அவர்கிட்ட. சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இவ்வளோ கெட்டவனா எனக்கு ரொம்ப இதாக காமிக்கும் போது கடைசிங்கும் போது இந்த கேரக்டர் சேஞ்ச் இருக்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, நான் கன்ஃபார்மாக பண்ணுறேங்கிற மாதிரி அவர் ஒன்று சொன்னார். அப்புறம் அந்த நாங்கள் அது வரைக்குமே வந்து செஃப் வந்து இப்படி தான் இருக்கணும்னு நிறையா நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்தோம். சரி, ஸோ ரெஃபரன்ஸ் செட்டில் பார்க்கும்போது ஒரு காஸ்டியூம் போட்டு ஃபோட்டோஷூட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு கத்தி வச்சு ஒரு ஃபோட்டோ அப்படி வச்சு கொடுத்துருப்பாரு ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே முடிவு பண்ணோம் இவர் தான் அந்த கேரக்டர் பண்ண போகிறாருன்னு. ஸோ 100% முடிவு பண்ணோம். ஸோ அப்போது முடிவு பண்ணி அவரை ஃபோட்டோ பண்ணோன்னு, சார் நீங்கள் தான் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து எவ்வளோ பட்ஜெட் சொன்னாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண மாட்டேன், இல்லை எனக்கு பட்ஜெட் செட் ஆகலை, எனக்கு டைமிங் செட் ஆகலை மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. எங்கள் ஒரு கேங் எடுத்துலாம் இப்போ கூட காலைல வளர்ந்துறேன், தயவுசெய்து நீங்கள் பண்ணுங்க, தயவுசெய்து பண்ணுங்கன்னு அவருக்கு ஐயோ நீ சொல்லிட்ட நான் பண்ணுறேன்டா கன்ஃபார்மாக, ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிருக்காரு, ஏதோ ஒன்று பண்ணிடுவானுங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவர் வந்து ஆனால் வந்து அவர் இந்த நெடுமாறுங்கிற பேர் வந்து இவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகுங்களா நம்பிக்கை அவரே பார்க்கல. ரெஸ்டாரண்ட் பொறுத்தவரைக்கும் ரைட்டிங் சொன்னேன், அதில் முக்கியமான சீன் ஒன்று அதை ரிவீல் பண்றது, இந்த சீக்ரெட் கிச்சன் மேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நெடுமாறன் அந்த கேங் வந்து கண்டுபிடிச்சி ரிவீல் பண்றது, எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு மாதிரி உச்சகட்டம் டு த கோர் கோவம் நெடுமாறன், ஏன்னா அதுதான் அந்த கேரக்டரோட சக்சஸும் கூட. நம்ம இந்த ஆடியன்ஸா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கோவப்பட்டதா அந்த எத்தனை அரை வாங்கினீங்க? ரியலா வந்ததா? 3 அரை ரியலா, ஓரளவுக்கு ரியலா வந்துச்சு. 3 அரை தான். ஓகே. அல்ல அந்த இடத்துல நெடுமாறன் வந்து நாங்கள் பெரிய டிஸ்கஷன் போச்சு ரைட்டிங்ல. நெடுமாறன் வந்து கோவப்படணுமா, ஏன் இவ்வளோ கோவப்படுவாரா, இல்லைன்னா அவர் வந்துட்டு போலீஸ் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லி போவாரா? ஏன்னா அப்படிங்கும்போது இல்லை அவரோட மடியவே தொட்டுட்டாங்க. அவருக்கு என்ன குக்கிங் தான், வேற ஏதோ பண்ணியிருந்தா கூட, காசு திருடி இருந்தா, இல்லை ரெசார்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது காசு வேற வகையா ஏமாத்திட்டானா கூட அவருக்கு பிரச்சனை இருந்திருக்காரு. அவரோட ஈகோ, அவரோட குக்கிங் தான். நான் இருக்க குகைக்குள்ளேயே வந்து நீ குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ ஒரு அடிக்கணும், அவர் இழுத்துட்டு வந்து போடணும், இந்த மாதிரி போலீஸை பிடிச்சி கொடுக்கணும், இந்த விஷயங்கள்லாமே பிளான் பண்ணோம். அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவருமே இந்த கேரக்டராகவே ஒரு மாதிரி வந்தார். சீக்கிரம் கிச்சனோட ரைட்டிங் நாங்கள் பண்ணும்போது என்ன சீக்கிரம் கிச்சன் ஐடியாவே இல்லை. சரி, ஒரு ஐடியாவே இல்லை. ஓகே, நாங்கள் வந்து 100 எபிசோட்ஸ் கொடுக்கும்போது வந்து இந்த சீக்கிரம் கிச்சன் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது, பேண்ட் கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சம் வேற மேட்டர். இப்போ இதுக்கப்புறம் 100க்கு அப்புறம் இன்னொன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கும்போது கொஞ்சம் நாங்கள் தள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. அப்போ சீக்கிரம் கிச்சன் வந்து நாங்கள் உள்ளே கொண்டு வரும்போது சீக்கிரம் கிச்சன் எழுதிட்டோம். ஓகே, இவன் வந்து உள்ள ஒருத்தன் வந்து உண்மையாகவே அவன் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக குக்கிங் பண்ணுறான்னா, குக்கிங் பண்ணி அங்கே, ஏன்னா எங்களோட ஐடியா என்ன இருக்குன்னா, ஸ்டார் ஹோட்டலுக்கு வரவன் எல்லாம் பணக்காரன் கிடையாது, அவன் வந்து எப்படின்னா காசு வச்சுட்டு வருவான். வந்து நானே இப்போ உட்காந்து எல்லாருமே இப்போ ஃப்ரெண்ட்ஸுமே வந்து போவோம், பேம்பெட்டை பார்ப்போம், எல்லாமே 400 500 போட்டிருப்பாங்க, வாங்க மாட்டோம். போய் வந்து ஏதாவது ஸ்விக்கியில் போய் ஆர்டர் பண்ணிட்டு வெளியில் போய் கேட்டுகிட்ட போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம தங்குறதா வந்திருக்கோம், எக்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அவன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அஃபோர்டபுளாக உள்ளே ஒருத்தன் கொடுத்தான் என்ன பண்ணால் கன்ஃபார்ம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி வாங்குறவன் இவனுக்கும் காசு தேவைப்பட்டுச்சு இந்த இடத்துல. ஸோ அவன் எப்படி பண்ணலாங்கிற அந்த ஐடியா தான். அப்புறம் மாட்டியே ஆகணும், ஏன்னா இவன் பண்ணா தப்புக்கு உணரணும், தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். இவன் வந்து என்ன கிராமத்துல இருந்த பையனால இது தப்பா இருக்குமான்னு தெரியாமல் பண்ணான், காசு ஒரு அர்ஜென்சிக்கு. நான் திருடல, எதுவும் பண்ணலை, ஆனால் நான் வந்து உள்ளே வந்து ஒரு கிச்சன் வச்சிருக்கேன். அந்த கிச்சன் வந்து வச்சது வந்து எப்படின்னா காசை வாங்கிட்டு அவங்களுக்கு நான் உள்ளே பண்ணி அவ்வளோதான். அதுதான் தப்பு. ஆனால் தப்பு ரொம்ப பெரிய. பட் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நீங்கள் பில்டப், அந்த உள்ள டோர் ஓப்பன் பண்ணி இதான் பிரவீன் சார் அந்த பில்டப் எல்லாம் பிரவீன் சார் தான். நான் வந்து எப்படின்னா இங்க இருக்காரு தெரிஞ்சிச்சு அவங்களாம் கிளம்பி வராங்க அப்படிங்கிறதா. அந்த பில்டப் எப்படி பழைய கிளம்பி வரும் அதெல்லாமே அது பயங்கரமா இருந்துச்சு. அந்த இப்போ நீங்க சொல்றீங்க ரைட்டிங்கே எழுதும் போது நெடுமாறன் அப்படின்னு. ஆனா இதுல வந்து அந்த ரெசார்ட்ல அந்த கிச்சனுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் ஒன்று, அந்த எமோஷன், கேரக்டர்ஸ் எமோஷன் தாண்டி அந்த டிஷ்ஷஸ், அதோட ப்ரெப்பு, அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி, அது உங்களுக்கு தெரியுமா பர்சனலா? இல்ல எனக்கு குக்கிங் பத்தி சம்மந்தமே கிடையாது, சுத்தமா கிடையாது. சரி, நான் இது வந்து முழுக்க இது யாரோட ஐடியாவா இருந்துச்சுன்னா என் வைஃபோட ஐடியா தான். நட்சத்திரா அவளுக்கு நல்லா குக்கிங் பயங்கரமா பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி குக்கிங் சம்மந்தப்பட்டது பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவள் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சீரீஸ் பார்க்கலாம், நம்ம இந்த ரெஃபரன்ஸ் நிறையா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலான்னு சொல்லி அதை பார்த்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா கேதர் பண்ணி கொடுத்தா. ஓகே, ஸோ இது அவளுக்கு ஒரு முழுக்க இந்த கதை உருவாக்க ஒரு பார்ட் இருக்கு. ஸோ காஸ்டியூம் டிசைன் பண்ணது அவள் தான் ஃபுல்லாக, இது ஃபுல்லாக காஸ்டியூம் டிசைன் பண்ணது அவள் தான். ஸோ என்ன அப்புறம் வந்து இந்த இப்போ ஸ்க்ரீன் பிளே இப்படி போகும்போது நான் வந்து ஒரு டக்குனு ஐடியா கிடைக்கும், திடீர்னு ஒரு ரூம் உடச்சிட்டு வருவேன், உடச்சிட்டு வந்து இங்கே இப்படி ஒன்று பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அவனோட இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்பா, திருப்பி போயிடுவேன். அப்புறம் திருப்பி உடச்சிட்டு திருப்பி வருவேன். வந்தோடனே நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு சொல்லுவேன், இந்த மாதிரி இப்படி ஒன்று பண்ண அப்படி இருக்கும்னு. அப்படி டெவலப் பண்ணதான். ஸோ அவள் வந்து ஒரு 6 months கிட்டத்தட்ட அவள் ப்ரெக்னென்ட் அந்த டைம், ஆக்சுவலி ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பார்த்துட்ட டைம். ஸோ வீட்லேயே நானும் இருந்தேன். ஓகே. ஸோ இது பண்ண அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லும் போது அவளுமே இது நல்லா இருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். நிறைய சீரிஸ் பார்ப்பான். நான் வந்து ரொம்ப பயங்கர சீரிஸ் பார்க்கக்கூடிய கேரக்டர் இல்லை. ஸோ அவள் நிறைய சீரிஸ் பார்ப்பான். ஸோ இந்த வந்தால் கூடி நன்மை வரவேற்றா அப்படி இருந்துட்டோம். ஸோ அவள் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அப்புறம் நாங்கள் பேப்பரில் எழுதிட்டு சூப்பர் டிஷ் எழுதுறது வந்து மேக்ஸிமம் வந்து செஃப் ஒன்று நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணினா வந்து இது வந்து குக்கிங் ஷோ. சரி. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு 4 எபிசோடுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 டைம் ஒரு குக் பண்ணுறதை காமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. எனக்கு அதுல சூப்பர் பிரில்லியண்டா வச்சிருந்தீங்க. சரி, ஓகே. அந்த எமோஷன்ஸ் கேரக்டரா மட்டும் போகாம இந்த ரெசார்ட் எதுக்கு எதை வச்சு ரன் ஆகுது, எதனால இது ஃபுட்டு, அந்த ஃபுட்டு அப்பப்போ நீங்க காமிக்கிறதும் நல்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி அதனாலதான் கேட்டேன். அதை வச்சு நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க ஃபுட் அது பண்றது. ஸோ எங்களுக்கு வித்தியாசமான ஃபுட்டு செய்யணும். ஸோ ஃபுட்டையும் காமிக்கணும். ஸோ ஃபுட் இது ஒரு ஃபுட் ஜேர்னியாக இருக்கணும் அப்படிங்கிற வித்தியாசம் இது பிளான் பண்ணோம். அப்போ வந்து நாங்கள் ஜோன் சொல்லி ஒரு செஃப்பை வந்து ஹையர் பண்ணோம். ஸோ அவர் ஒரு கல்னரி செஃப் நல்லா பண்ணக்கூடிய அவர் வந்து ஒரு ஐடியா கொடுப்பார். ஸோ கதையை அவர் நரேட் பண்ணேன். சரி. ஸோ கதை நரேட் பண்ண எனக்கு இந்த இடத்துல இந்த டிஷ் வேணும், ஸோ இந்த இடத்துல இப்படி டிஷ் பண்ணும்போது அந்த டிஷ்ஷை வித்தியாசமாக காமிக்கலாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் நிறைய டிஷ்ஷஸ் வரப்போகுது. ஓகே. பட் என்னன்னா ப்ரொடக்ஷனுக்குமே ஐடியா இல்லை. இது வந்து குக்கிங் ஷோன்னு சொல்லிட்டோம், ரெசார்ட்னு சொல்லிட்டோம். சரி. இந்த டிஷ்ஷுக்கு என்ன செலவாகும், இந்த டிஷ் எப்படி பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு டைம் மேக் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் அதை நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு திருப்பி க்ளோஸ் அப் ஒன்று எடுக்கணும். அவ்வளோ ஒரு 4 டைம் அந்த டிஷ்ஷே செய்யணும். அவங்கள இப்போ ரீசெண்டாக வந்த எபிசோட்ல கூட விஜய் சார் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு மீட் ஒன்று பண்ணிட்டு டஸ்ட்பின்ல போடுவார். அப்போலாம் வந்து ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க, அப்படியே அவங்க பார்க்கும்போது அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே திரும்பிடுவேன். இந்த பட்ஜெட்டை நீ சொல்லவே இல்லையாடா. ஏன்னா அவங்க வாங்குற அந்த செஃப் கொண்டு சொல்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஒரு பட்ஜெட் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ எனக்கு லாப்ஸ்டர் வேணும், இப்போ வர எபிசோட்ஸ் வரும் லாப்ஸ்டர்ஸ் வரும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லும் போது ஒவ்வொன்றும் பார்ப்பாங்க. டைரக்டர் பார்ப்பாங்க, எப்படி நிறைய ஷார்ட் போகும், 1க்கு 4 வாங்குங்க அப்படிம்பாங்க. ஸோ அது தனி பட்ஜெட்டாக போகுது. ஓகே. அது வந்து அவங்க எதிர்பார்க்கல. பட் அவங்க ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ஓகே, குக்கிங் ஷோ காமிக்கணும், நம்ம ஃபுட்டு காமிச்சாகணும், நம்ம பண்ணுறது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். இதுக்கு போக நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபுட் வச்சு நிறையா இருக்கு. ஓகே. இல்லை அதுதான் இப்போ எனக்கு அது ஒரு இதுவாக இருந்தது. இவர் கதையா எமோஷனலாக வச்சிட்டாரு, ஃபுட்டை இப்படி காமிக்கிறாரு அப்படிங்க, அதுவா டவுட்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. ஆமாம். சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல்.